சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இந்த அக்கா என்ன இப்படி சொல்லிட்டாங்க? முத்துக்கண்ணுவுக்கு காதல்னா என்ன, அன்புனா என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு நான் லவ் பண்ணணுமா? இப்போ நம்ம தங்கி இருக்கிற வீடு, படிக்கிற படிப்பு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாம் முத்துக்கண்ணு கொடுத்தது. இதெல்லாம் முத்துக்கண்ணுக்கிட்ட இருந்து வாங்கிட்டு பதிலுக்கு அவனுக்கு துரோகம் பண்ணணும்ல சொல்கிறாங்க. ஆனால் இது எப்படி துரோகமாகும்? முத்துக்கண்ணுவை காப்பாற்றுறதுக்கு தானே அப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இல்லை, ஆனால் துரோகம்தான். ஏன்னா முத்துக்கண்ணு ஏற்கனவே வினிதா மேடத்தை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் போய் இந்த வேலையெல்லாம் பார்த்தா என்னையெல்லாம் என்ன நினைப்பான்? யாத்தே, என்ன பாட்டி தூங்கலை யாத்தே? என்ன படிக்கிறதுக்கு நிறைய இருக்கு பாட்டி. அப்படின்னா லைட்டு போட்டுட்டு படி. இப்படி இருட்டுக்குள்ள உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த அரை வெளிச்சத்தில். போதும் இருக்கட்டும், அதெல்லாம் தெரியுது, வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரியும், ஆனால் கண்ணு வலிக்கும் தெரியுமா? காலையிலலாம் எந்திக்கவே முடியாது. நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீ போய் தூங்கு போ. சரி, கொஞ்சம் டீ போட்டு கொண்டு வரட்டா? இல்லை வேண்டாம், இப்போ தானே பால் குடிச்சிருக்கேன். நீ போய் படுத்துக்கோ போ, நான் வரேன். அப்படியா? சரி, இப்போ நேரத்துலேயே வா. என்ன? காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ஒரு கிளாஸுக்கு போகிறா, அப்புறம் வேலை, சாயங்காலம் ஒரு கிளாஸுக்கு போகிறா. கொஞ்சம் கூட ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது என் பேத்திக்கு. படிக்கிற வயசில் நல்லா படிக்க வச்சுருந்தோம்னா இப்போ என் பேத்தி இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏதோ இப்போவாவது என் பேத்திக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சதே. சே, என்ன இந்த அக்கா இப்படி சொல்லிட்டாங்க? அதுவும் என்னைய பார்த்து. ஏன் அப்படி சொன்னாங்க? ஐயோ, என் தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. அந்த அக்காவுக்கு ஒரு ஃபோன் போட்டு பேசுவோமா? அதான் சரி. நம்ம பாட்டுக்கு இந்நேரத்துக்கு ஃபோன் பண்ணுறோம். ஒருவேளை தூங்கி இருந்தாங்கன்னா எழுப்பி விடுவோம். நம்ம மட்டும் இங்கே தூக்கம் வராமல் உட்காந்துட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு அவங்க மட்டும் நிம்மதியாக தூங்குறதா? விடக்கூடாது. ஹலோ அக்கா, நான் வெண்ணிலா பேசுகிறேன். தெரியுது. ஆமாம், என்ன இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? தூக்கத்தை கெடுத்துட்டேனாக்கா? அதெல்லாம் இல்லை, நான் தூங்குறதுக்கு இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். சரி, என்ன விஷயம்? இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அக்கா, யாருக்கா இருமுறது? எங்கள் அப்பா தான். சரி சொல்லு, என்ன? அக்கா, அப்படின்னா எஞ்சி கொஞ்சம் அந்த பக்கம் போயிருங்க. இந்த வரேன். எப்பா, நீங்கள் தூங்குங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தி கால் பண்ணுறா, நான் பேசிட்டு வரேன். சரிம்மா. சொல்லு வெண்ணிலா. என்னத்த சொல்ல? ஆஃபீஸில் வச்சு நீங்கள் பேசினதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன இருக்காவா? பொசுக்குன்னு எம்கேவை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம், உன்னோட ஃப்ரெண்டு. அவனை காப்பாற்றணும்னா ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா எம்கே உங்களுக்கும் ஃப்ரெண்டு தானே? பேசாமல் நீங்கள் லவ் பண்ணுங்களேன். ஆமாம், எனக்கும் அவன் ஃப்ரெண்டு தான். ஆனால் எனக்கு இந்த லவ், மேரேஜ் இதிலெல்லாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓஹோ, ஆமாம், அப்படியெல்லாம் இருந்திருந்தா வினிதாவுக்கு முன்னாடி எம்கேவுக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். அதானே கேட்டேன். அப்போ நான் மட்டும்தான் இழிச்சவாய் என்ன? இதில் இழிச்சவாய் தானே எங்கேருந்து வந்தது? அதான் என்னைய பார்த்தா தானே உங்களுக்கு அப்படியெல்லாம் கேட்கணும்னு தோணுச்சு, அதைத்தான் கேட்குறேன். ஆமாம், நீ எம்கே கிட்ட நடந்துக்கிற விதம் அப்படித்தான் இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைக்கலான்னு பார்த்தேன். அப்படி என்ன பெருசாக நடந்துக்கிட்டேன் நான்? ஆமாம், அவனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்கிற. எம்கேவோட ஒரு சின்ன சின்ன அசைவில் கூட நீ ரொம்ப கேர் எடுத்துக்கிற. நான் தான் நீ வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அது முத்துக்கண்ணு என்னோட ஃப்ரெண்டு. நானும் தான் உன்னோட ஃப்ரெண்டு. எனக்கு என்னைக்காவது தவிச்ச வாய்க்கு தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருக்கியா? நீங்கள் உங்கள் பக்கத்துலேயே தானே வாட்டர் பாட்டில் வச்சுருக்கீங்க. பக்கத்துலேயே தான் வச்சுருக்கேன். எனக்கு தவிச்சா நான் தான் எடுத்து குடிக்கணும். ஆனால் இதே எம்கேவாக இருந்தால் அவன் லேசாக ஒரு அப்படின்னா போதும், உடனே வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போய் தொண்டைக்குழியிலே ஊற்றி விட்டு வர. என்ன சத்தத்தையே காணும்? இல்லைக்கா, நான் சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்ககிட்ட அப்படித்தான் இருப்பேன். அப்போ சின்ன பிள்ளையிலேருந்து அவனை ரூட் விட்டுருக்க. என்ன மறுபடியும் பேச்சு நின்று போச்சா? இதெல்லாம் லவ் ஆக்கும். பிறகு வேற என்னது? எல்லாரும் மாதிரியும் அவனுக்கும் 2 கை இருக்கு. தண்ணி தவிச்சா எடுத்து குடிக்க தெரியாதா அவனுக்கு? தனக்கு எது வேணும் எது வேண்டான்னு பார்த்து எடுத்து வச்சு சாப்பிட தெரியாதா அவனுக்கு? ஒன்ன மாதிரியே தான் எம்கேவும் உங்ககிட்ட நடந்துக்கிறான். ஆனால் அது உங்கள் 2 பேருக்கும் தான் புரியவே மாட்டேங்குது. வெளியே இருந்து பார்க்குற 3வது மனுஷி எனக்கு தான் அது புரியுது. அவன்லாம் எந்த ஒரு விஷயத்துக்கும் இறங்கி போய் நான் பார்த்ததே இல்லை இத்தனை வருஷத்தில். உன் விஷயத்தில் மட்டும்தான் இறங்கி போகிறான். அவனோட அவுட் ஹவுஸில் உன்னை குடி வச்சது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் அவன் வீட்டில் குக்கு இருந்தும் உன் வீட்டில் உன் கூட உட்காந்து சாப்பிட்றான் பற்றியா? உனக்கு சரி சமமா?
அதெல்லாம் இது வரைக்கும் அவன் வினிதா வீட்டில் கூட போய் பண்ணது கிடையாது. உனக்கு ஒன்று தெரியுமா, அவனுக்குன்னு இருக்கிற சேரை தவிர வேற எதுலையும் அவன் உட்கார மாட்டான். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து அவன் அப்படியா பண்ணுறான்? இல்லைக்கா, சில நேரம் கீழேயே கூட உட்காந்துக்குவான். உங்ககிட்ட மட்டும்தான் அப்படி நடந்துக்கிறான். ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக் பாப்பா வெண்ணிலா. அவன் வீட்டை தவிர 5 ஸ்டார் ஹோட்டலை தவிர வேற எங்கேயும் அவன் சாப்பிட மாட்டான். ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்து அவன் தினம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அது பாட்டி சமையல் நல்லா இருக்குன்னு வந்து சாப்பிட்றானோ என்னமோ. என்ன, அவனோட குக்கை விடவா உன் பாட்டி நல்லா சமைச்சிட போகிறாங்க? அவன் வச்சிருக்கிற குக் மல்டி குஷன் சமைக்க தெரிஞ்சவர். அவன் ஓ விஷயத்தில் மட்டும்தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது பாவம். இதை போய் நான் அவங்ககிட்ட சொன்னேன்னு வையேன், என்னை மேலே கீழே பார்த்து என்னத்தையாவது திட்டி விட்டுருவான். அதனால நைஸாக என்னைய கோர்த்து விடுறீங்க. என்ன கோர்த்தும் விடலை, அத்தும் விடலை. உங்கள் 2 பேருக்குமே ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் உங்களுக்கே தெரியாமல் பாசம் வச்சுருக்கீங்க. அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி நீங்களா ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவையே ஊருக்கு போகும்போது நிலாவை பத்திரமா பார்த்துக்கோன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். தெரியுமா உனக்கு? ஏன், நீ சென்னைக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது? எல்லா இடத்துக்கும் தனியாக தான் போகிற, தனியாக தான் வர்ற. இந்த ஒரு நாள் அவன் ஊட்டிக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே உன்னை யாரும் தூக்கிட்ட போயிடுவாங்க, இல்லை நீ தொலைஞ்சு போயிடுவியா? எல்லாம் கேரிங் வெண்ணிலா. அது எம்கேங்கிற அந்த கண்ணை கட்டின குதிரைக்கு தெரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் புத்திசாலி பொண்ணுங்கிறதுனால உனக்கு சொல்லி புரிய வைக்கலான்னு புரிய வச்சுக்கிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கிறதும் இல்லை புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறதும் அது உன் விருப்பம். ஆனால் ஒன்று மட்டும் நான் அடித்து சொல்லுவேன், வினிதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எம்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான் லைஃப்பில். எம்கேவோட லைஃப் சுக்கு நூறாக நொறுங்கி போகும். அப்படியெல்லாம் எதுவும் நடக்காமல் இருக்கணும்னா நீ அவன் லைஃபுக்குள்ளே வரணும். ஆல்ரெடி வந்துட்ட, ஆனால் லவ்வராக வந்து ஒய்ஃபாக மாறணும். அக்கா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி ஓகேன்னே வச்சுக்குவோம். ஆனால் இதெல்லாம் முத்துக்கண்ணுவுக்கு புரியணும். அவனுக்கு என்ன பிடிக்கணும். முதல்ல சொன்ன பத்தியா, அதைத்தான் நீ செய்யணும். என்னது? புரிய வைக்கணும். அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அதை அவனுக்கே புரிய வைக்கணும். அவ்வளவுதான் நீ பண்ண வேண்டிய வேலை. இங்கே பாரு, எம்கேவுக்கு நீயும் ஃப்ரெண்டு தான், நானும் ஃப்ரெண்டு தான். ஆனால் என்கிட்ட அவன் நடந்துக்கிறதுக்கும் உன்கிட்ட அவன் நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் நீ அவங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியலை, ஆனால் வெளியே இருந்து பார்க்குற எனக்கு தெரியுது. சும்மா ஒன்றும் வினிதா உன் மேலே கோவப்படலை. இங்கே பாரு வெண்ணிலா, என்னதான் வினிதா ஒரு பெரிய கிரிமினலாக இருந்தாலும் அவள் நல்ல புத்திசாலிங்கிறத யாராலையும் மறுக்க முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்கேவோட ஒவ்வொரு அசைவும் அவளுக்கு அத்துப்படி. அவன் உங்ககிட்ட இவ்வளவு பாசம் காட்டுறான்னா அது அடுத்த எந்த லெவலுக்கு போகுங்கிறத அவள் இப்போவே கெஸ் பண்ணி வச்சிருக்கா. அதனால தான் அவள் ஓ மேலேயும் எம்கே மேலேயும் அவ்வளவு கோவப்படுறா. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் கேப் இருக்கணும்னு நினைக்கிறான். நான் சொன்னதையெல்லாம் நீ நல்லா யோசிச்சு பாரு வெண்ணிலா. உனக்கு எம்கேவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உனக்கும் தெரிஞ்சதுன்னா நான் சொன்னதை நீ செய். அவ்வளவுதான். அதுக்கு மேலே நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். வச்சிடுறேன். நல்லா யோசிச்சுட்டு நிம்மதியாக தூங்கு. உனக்கே ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். பை, குட் நைட். சரிங்கக்கா. நிலா, ஏய் பயப்படாத, நான் தான். அம்மா, இவ்வளோ நேரமா தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? முத்துக்கண்ணு, தூக்கம் வரலையா? ஆமா, உன்ன மாதிரியே தான் எனக்கும் தூக்கமே வரல. தூக்கம் வரலையா? ஏன் தெரியல. அம்மா, அதான பார்த்தேன். முத்துக்கண்ணு இந்நேரம் ஊட்டியில இருப்பான். எங்கே எப்படி வந்தான்னு யோசிச்சேன். எம்மாடி, முந்தா நாள் இங்கனக்குள்ளே தான் உட்காந்து இடியாப்பம் சாப்பிட்டுட்டு இருந்தான். இன்னைக்கு இந்நேரம் அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ, சாப்பிட்டானோ என்னமோ தெரியல. இப்போத்தானே அந்த அக்கா பேசிட்டு வச்சாங்க, அதுக்குள்ளே என்னவா மறுபடியும்? முத்துக்கண்ணு கூப்பிடுறான். தூங்காம இந்நேரம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹலோ நிலா, நீ இன்னும் தூங்கலையா? தூங்கல முத்து, படிச்சிட்டு இருந்தேன். நானும் நீ தூங்கி இருப்பியோ என்னமோன்னு நினைச்சிட்டு தான் கால் பண்றதுக்கு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமும் டெஸ்ட் இருக்குன்னு சொன்னாலே படிச்சுட்டு இருந்தாலும் இருப்பா, சரி ஒரு கால் பண்ணி பேசிடுவோன்னு தான் கால் பண்ணேன். முத்துக்கண்ணு, நீ எப்படி இருக்க? ஃபைன் நிலா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். சேஃபா தானே இருக்க? ஆமாம், சேஃபாக தான் இருக்கேன். உன் வீட்டில் தானே இருக்கேன். என்ன ஆயிரப்போகுது எனக்கு? இல்லை, உங்கள் அப்பா எதுவும் உனக்கு ட்ரபிள் கொடுத்தாரா என்னன்னு தான் கேட்குறேன். இல்லை இல்லை, அவர் பாட்டுக்கு தான் இருக்காரு, தூங்கிட்டாரு. ஓகே. பாட்டி தூங்கிட்டாங்களா? தூங்கிட்டாங்க. முத்துக்கண்ணு, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். தோசை. நீ என்னது?
சேம், இங்கேயும் தோசை தான். ஐ ம். சரி, எதுக்கு இந்நேரத்தில் கால் பண்ணியிருக்க? அதான் நீ சேஃபா இருக்கியா, நம்ம பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு வந்திருக்கோமே அப்படின்னு தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதெல்லாம் நான் பத்திரமா தான் இருக்கேன். பாட்டி இருக்காங்க, அப்பா இருக்காரு, இன்னும் வீட்டுக்குள்ள உன் குக்கு இருக்காங்க, வாசல்ல வாட்ச்மேன் இருக்காரு. எனக்கு என்ன பயம்? ஓகே ஓகே, நீ அந்த அளவுக்கு தைரியமா இருந்துட்டேன்னா ஓகே. ம். அப்புறம் அங்கே எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அம்மா, அண்ணே? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ம், சரி. அம்மா, நீ எப்போ வருவ? நாளைக்கு கிளம்பிடுவேன் நிலா. ம், சரி, வா, பத்திரமா வா. என்ன ஓகே. நீயே தானே வண்டி ஓட்டிட்டு போன, அப்போ வரும்போது நீ தானே ஓட்டிட்டு வருவ? ஆமாம். இல்லை, ஊட்டியில் ரோடெல்லாம் வளைஞ்சு வளைஞ்சு போகும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ பார்த்து ஓட்டிட்டு வா. என்ன? இந்த ரூட்ல நான் ரெகுலரா டிரைவ் பண்றது தானே. ஆமாம், ரெகுலராக பண்ணுறது தான். ஆனால் இத்தனை நாள் நான் உன் கூட இல்லைல்ல, இப்போ தானே இருக்கேன். அதான் எனக்கு தோணுச்சு சொல்கிறேன். நீ பார்த்து வண்டியை ஓட்டிட்டு வா. என்ன? ம், ஓகே. நீ சேஃபா இரு என்ன. காலையில கிளாஸ்க்கு போகும்போது பார்த்து போயிட்டு பார்த்து வரணும். ம், சரி. சரி, தூங்கு. குட் நைட். ம், குட் நைட். ஓகே, பாய். ம், பாய். இந்த முத்துக்கண்ணுக்கு தான் நம்ம மேலே எவ்வளோ அக்கறை. நம்ம அவனை நினச்சிக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவனும் நம்மளை தான் நினச்சிட்டு இருந்திருக்கான். ஒருவேளை அந்த அக்கா சொன்னது உண்மைதானோ? நமக்கு தான் புரியலையோ? முத்துக்கண்ணு வீட்டில் இல்லாமல் எனக்குமே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. நல்ல வேளை நாளைக்கு கிளம்பி வந்துடுவானோ. மாப்பிள கேஎஸ், என்னடா முத்து வந்த வேகத்திலே கிளம்புறான்? அவனுக்கு வந்த வேலை ஒன்றும் நடக்கல, அதான் கிளம்புறான். ம், பாப்பா கிட்ட எல்லாம் நல்லா தான் பேசினான், ஆனால் என்கிட்ட சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறான். விடு விடு, அதெல்லாம் சரியாயிடுவான். அவனுக்கு நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலைன்னு கோவம். அந்த கோவத்தை தான் உன் மேலே காட்டுறான். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு முத்து கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாமல் பிரம்மச்சாரியாவே இருந்துடலாம். ம், அது உனக்கு தெரியுது, எனக்கு தெரியுது, என் தம்பிக்கு தெரியலையே. நீ தான் சொல்ல வேண்டியதானே. சொல்லியாச்சுப்பா, நானும் ஒரு அளவுக்கு மேலே எதுவும் பேச முடியாதுல்ல. ம், தம்பி வர்றான். ப்ரோ, நீ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? ஒன்று சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எஸ்டேட் பக்கம் போகலான்னு இருக்கேன். ம், சரி, போயிட்டு வரேன் ப்ரோ. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. ம், மச்சான் போயிட்டு வரேன். ம், சரி முத்து. பாப்பா தூங்குறா, எந்திரிச்சதும் சொல்லிடு. சரி, எந்திரிச்சதும் உன்னை கேட்பா, சொல்லிடுறேன். ஓகே, பாய் ப்ரோ, போயிட்டு வரேன். ம், சரிப்பா, போயிட்டு வரேம்மா. இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போகலாம் இல்லையா? இல்லைம்மா, வேலை நிறையா இருக்குது. நான் வந்தே ஆகணுங்கிறதுக்காக தான் வந்தேன். சரி, நான் கிளம்புறேன், பார்த்துக்கோங்க. ம், சரிப்பா. நான் வாசல் வரைக்கும் போய் தம்பியை அனுப்பிட்டு வரேன். ம். ஏப்பா புகழு, என்னம்மா? நீயாவது உன் ஃப்ரெண்டுக்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு? சீக்கிரமே மச்சான் கல்யாணம் பண்ணிக்குவான், நீங்கள் கவலையே படாதீங்கம்மா. எனக்கு என் 2 பிள்ளைகளையும் நினச்சா ஒரே கவலையாக தான்ப்பா இருக்குது. மூத்தவன் கல்யாணம் பண்ணாமல் இளையவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது? அவனும் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான், இவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன தான் செய்கிறது? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிற? என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியாதா? யாரையாவது மனசில் வச்சுருக்கானா? அது அது என்னமோ எனக்கு தெரியாது, உங்கள் பிள்ளைகிட்ட கேட்டுக்கோங்க. ஆனால் சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். எப்படியோ நல்லது நடந்தா சரி. கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா, சொல்லுங்க. அதான் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட முத்து உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் வாங்கி கொடு. இதில் நான் என்னம்மா செய்ய முடியும்? உன் தங்கச்சி தானப்பா, அவளுக்கு ஒரு கல்யாணம்னா அது உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இல்லையா? ஏனோ உங்கள் குடும்பத்தையும் சரி வினிதாவையும் சரி உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. உன்கிட்ட மட்டும்தான் பாசமாக இருக்கான், பிள்ளைகிட்ட பாசமாக இருக்கான். ஆனால் சின்னவே உன் தங்கச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிறான். நான் என்ன செய்வேன்? நீ தான் கொஞ்சம் எடுத்து பேசு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட. மாப்பிள்ளை வர்றான். வர்றானா? சரி, நான் உள்ளே போகிறேன். நீ அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் பார்த்து பேசு. என்ன? ம், சரிங்கம்மா. என்ன அம்மாவும் பிள்ளை ஏதோ ரகசியம் பேசிட்டு இருந்த மாதிரி தெரியுது. முத்துவுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு உங்ககிட்ட நான் சம்மதம் வாங்கணுமா? ஆமாம், வேற வேலை இல்லை. அவங்களுக்கு வரப்போகிற மருமக மேலே அவ்வளோ பாசம்ப்பா. ஆமாம்மா, ரொம்ப பாசம். நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப வருத்தப்படுறாங்கப்பா. நானும் சொல்லி வச்சிருக்கேன், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி உங்கள் பிள்ளை சொல்லுவான்னு. ஓய், என்ன சொல்கிற? பயப்படாத பயப்படாத, உன் மான பற்றியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, இதை மட்டும்தான் சொன்னேன். அதானே பார்த்தேன், நானே அம்மா கிட்ட நேரம் பார்த்து சொல்லலான்னு தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி என் மானுக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்.
அடேங்கப்பா, இப்பவே வருங்கால பொண்டாட்டிக்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் எல்லாம் பண்ணுவீங்களோ? ஆமா பின்ன, மேலிடம்ல. சரியான ஆளுதான்ப்பா நீ. ஆனா இப்போ என் கல்யாணத்துக்கும் அவசரப்பட வேண்டாம்னு தோணுது. ஏன்பா? இல்ல, இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை, உடனே அடுத்து தம்பிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு பார்ப்பாங்க. இப்போ நான் என்னோட மேரேஜை கொஞ்சம் தள்ளி போட்டா என் தம்பி கல்யாணமும் தள்ளி போகும். அப்போ உன் சிஸ்டருக்கும் என் தம்பிக்கும் கொஞ்சம் கேப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் அவ விடுவான்னு நீ நினைக்கிற? பாப்போம், இவங்கிட்டையும் ஒன்றும் பேச முடியல. சொல்லியிருக்கேன், புரிஞ்சுக்கிறானா என்னன்னு பார்ப்போம். மேலும் என் மானம் ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. அதான் இன்னும் ஒரு வருஷம் போகலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, எதுவானாலும் பார்த்து பண்ணு. ம் சரி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்ல, பாப்பாவுக்கு செக்கப் வர சொல்லியிருக்காங்கல்ல? ஆமாப்பா, நான் போயிட்டு வந்துடட்டா? நீ ஏன் போயிடுவியா? ஏன் போக மாட்டேனா? இல்லை, அதுக்கு சொல்லலை. நானும் வந்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமேன்னு பார்க்குறேன். ஒன்று பண்ணலாம், நீ முன்னாடி போறியா? நான் சீக்கிரமாக ஃபேக்ட்ரி ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து சேர்ந்துக்கிடட்டா? ஆ சரி, ஓகே. நான் கார் எடுத்துக்கவா? ஆ எடுத்துகிட்டு போ. அப்போ நீ எப்படி வருவ? நான் பைக்கில் வந்துக்கிறேன். ஊட்டியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் பைக்லேயே வருவியா? எனக்கு அடிக்கடி அப்படி போய் வந்து பழக்கம் இருக்குப்பா. பைக் அங்கே போட்டுட்டு திரும்ப வரும்போது நம்ம காரில் வந்துடலாம். அப்புறம் பைக்கை எப்போ போய் எடுக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் டெலிவரி வேன் போகும்போது அந்த வேனில் போயிட்டு திரும்பி வரும்போது நான் பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரி, அப்படின்னா சரி. பாப்பா எந்திரிச்சதும் அவளை ரெடி பண்ணி நான் கூட்டிகிட்டு முன்னாடி போகிறேன். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு பின்னாடி வா. ம் பாப்பா அவளா எந்திரிக்கட்டும், நீ போய் எழுப்பாத. ஆமாம் பத்தியா, நைட் எல்லாம் உன் கூட ஆட்டம் போட்டுட்டு காலையில் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா. இங்கே இருக்கிற வரைக்கும் தான் என் கூட விளையாடுவா. அப்புறம் அங்கே போயிட்டாதான் உன்னை ரொம்ப தேடுவா. அப்போது பேசாமல் என் பொண்ணை என்கிட்டயே விட்டுட்டு போயிரு. வச்சுக்க சாமி, வச்சுக்க, நீயே வச்சுக்க. சீரியஸாக சொல்கிறேன், அப்புறம் கொடுக்க மாட்டேன் திரும்ப கேட்டா. வச்சுக்கோ, என்கிட்ட இருக்கிறத விட உன்கிட்ட இருந்தா அவன் நல்லா தான் இருப்பான். நான் வேணா வார வாரம் வந்து பார்த்துட்டு போய்க்கிறேன், அவ்வளோதானே. இப்படி சொல்கிற, அப்புறம் நீ ஊருக்கு கிளம்பும்போது நான் பிள்ளைய கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போகிறேன். நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். வச்சுக்கோ. ம் பார்க்கலாம். சரி, அவன் எந்திக்கிறதுக்குள்ளே எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ம் நானும் எஸ்டேட் போயிட்டு அப்படியே ஃபேக்ட்ரிக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. முத்து எப்படியும் ஆஃபீஸ் வர்றதுக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆகுமா? அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சிடணும். ஆமாம், இப்போ க்ளீன் பண்ணால் முத்துக்கண்ணு வர நேரத்துக்கு மறுபடியும் தூசி வந்துடுமோ? அதெல்லாம் வராது. நல்ல கதவை கிச்சனு போட்டி வச்சிடணும். பாரு மேம். என்ன நேற்று நைட்டு அக்கா, இப்போ மேமா? ஆஃபீஸ் டைமில் அப்படி தானே உங்களை கூப்பிடுவேன். சரி, நீ இங்கே பார்க்குற வேலை என்ன? இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலை என்ன? இந்த வேலையில நீ பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்குன்னு ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட சொல்லி க்ளீன் பண்ண சொல்லு. அவங்க ஏற்கனவே க்ளீன் பண்ணிட்டாங்க மேம். சும்மா அங்கங்கே ஏதாவது தூசி இருக்கான்னு பார்த்து தட்டி விட்டுட்ருக்கேன். முத்துக்கண்ணுக்கு தூசி இருந்தால் பிடிக்காது. இப்படியே சொல்லிக்கிட்டு தினமும் அவன் ரூமை நீ 2 தடவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க. முத்துக்குட்டிக்கு டஸ்ட்டு ஒத்துக்கிடாதுக்கா. எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கெல்லாம் இப்படி க்ளீன் பண்ணி அவனுக்கு டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும்னு தோணலை பற்றியா? உனக்கு மட்டும்தான் தோணுது. அக்கா அக்கா, அங்கே இருங்க, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நேற்று நைட்டு நீங்கள் என்கிட்ட பேசிட்டு வச்சிங்கல்ல? ஆமாம், கனவுல எம்கே வந்தானா? இல்லைக்கா, நான் அப்படியே முத்துக்கண்ணை பற்றியே நினச்சிட்டு இருந்தேன்னா என் பக்கத்தில் முத்துக்கண்ணை உட்காந்து என்கிட்ட பேசுகிற மாதிரியே தோணுச்சு. பாத்தியா? அக்கா அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா முத்து எனக்கு கால் பண்ணிட்டான். அந்நேரத்துக்கா? நிஜமாவா? ஆமாக்கா. பத்திரமா இருக்கியா, சாப்பிட்டியா, என்ன செய்கிற அப்படின்னு கேட்டான். கனவுலையா? கனவுல இல்லைக்கா, நிஜமாதான். என் ஃபோனில் வேணா பாருங்களேன், கால் லிஸ்ட்டில். இல்லை நம்புகிறேன். உன் விஷயத்தில் அவன் அப்படி செய்யக்கூடியவன் தான். ஆமாக்கா, அதான் எனக்கும் ஒரே ஆச்சரியமாக இருக்குது. பாரு, அம்மாவை அண்ணனை பார்க்க போன இடத்துல அன்டைமில் கூட உனக்கு கால் பண்ணி பேசுகிறான். இதுக்கு பேர் கேரிங் இல்லாமல் வேறு என்னது? பாசம் இல்லாமல் இந்த மாதிரி கேரிங் எல்லாம் வருமா? சரி, இன்னொரு விஷயம், உனக்கு கால் பண்ணி பேசினான்ல, அதே மாதிரி வினிதாவுக்கும் கால் பண்ணி பேசினானான்னு கேட்டையா? இல்லையே, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தோணலையே. இங்கே பாரு, உனக்கு கால் பண்ண மாதிரியே வினிதாவுக்கும் அவன் கால் பண்ணி பேசியிருந்தான்னா உங்கள் 2 பேரையும் அவன் ஒன்றா ஈக்குவலாக தான் நினைக்கிறான்னு அர்த்தம். அப்படி இல்லாமல் வினிதாவுக்கே பேசாமல் உங்ககிட்ட மட்டும் அவன் பேசியிருக்கான்னு வை. அப்போ உங்ககிட்ட அவனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒன்று இருக்குது. அக்கா, அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு வந்துடுவான்ல? ஆமாக்கா. வந்ததும் நைஸாக நீயே கேட்டுப்பாரு. எப்படி கேட்குறது? உனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீ எவ்வளோ பெரிய சாமர்த்தியக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி கேட்கணுமோ எப்படி பேசணுமோ பேசி கேட்டு போட்டு வாங்கு. சரிங்கக்கா. சரி, நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியதாக இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். என்ன? என்னக்கா, ஏதோ பக்கத்தில் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போகிற மாதிரி சொல்கிறீங்க? அவ்வளோ தூரம் இருக்குது.
ஆமாம் வெண்ணிலா, ரொம்ப முக்கியமான வேலை, உடனே வர சொல்லியிருக்காங்க. நான் ஃப்ளைட்டில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன், அதான் கிளம்புறேன். என்ன எம்கே சார்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு. அப்புறம் நான் போகிறது தான் ஃப்ளைட்டில் போகிறேன். வரும்போது ட்ரெயின் ஆர் பஸ்ஸில் வந்துடுவேன். அதனால் வர்றதுக்கு எப்படியும் விடிஞ்சிரும். நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுவேன். சரி, பார்த்து போயிட்டு வாங்க. சரி, நான் பார்த்து போய்க்கிறேன். அப்புறம் அந்த ஃபைலை எம்கே வந்ததும் அவங்ககிட்ட கொடுத்துருவேன். சார் டேபிளில் வச்சுட்டு போக வேண்டியது எனக்கா? ஆஹா, இது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். நீ பத்திரமா வச்சுருந்து எம்கே வந்ததும் கொடு. சரிங்கக்கா. பத்திரம். என்ன, போயிட்டு வரேன். ஓகே அக்கா. என்ன நிலா? இல்லை, இப்போ நீங்கள் ஊருக்கு கிளம்புறீங்க, நைட்டும் வரமாட்டேங்க, விடிஞ்சிரும் சொல்கிறீங்களே, அப்புறம் உங்கள் அப்பாவை யாருக்கா பார்த்துக்குவாங்க? என்னக்கா? ஆள் போட்டிருக்கேன். சரி, நான் போயிட்டு வரேன். சரி. துடைக்கிறேன்னு இருக்கிற செல்ஃப் ரேக்கு எல்லாத்தையும் தேய்ச்சிடாத. போங்கக்கா. முத்துக்கண்ணோட சேரு. அவன் இதில் உட்காந்துருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். ஸ்டைலாக உட்காந்துருப்பான். அப்போவே சின்ன பிள்ளையிலேயே பெரிய ஸ்டைல் மன்னன் தான். ஹாஃப் ட்ரௌசர்லாம் போடவே மாட்டான். எப்பவும் ஃபுல் பேண்ட்டில் தான் இருப்பான். இப்போ மட்டும் கேட்கவா வேணும்? எப்போ தான் வருவானோ? எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கே. புலி, புலிக்கு என்ன யோசனையா? புலி, என்னடா? ஏன் உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன யோசனை? என்ன கவலை உங்களுக்கு? கவலையா? எனக்கா? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க புலி? இல்லையேடா. இல்ல, எனக்கு தெரியுது. உங்க முகம் ரொம்ப வாட்டமா இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்களே. என்ன பிரச்சனை? எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு உனக்கு தெரியுதா? ஆமா, பின்ன தெரியாதா? உங்க முகத்துல சிரிப்பு இல்ல, உங்க கண்ணுல இருக்கிற அந்த துருதுருப்பு குறும்பு எதுவுமே இல்ல. எதையோ ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. புலி, நீங்க சாப்பிட்டீங்களா? ஏன்டா? இல்ல, ஏதோ யோசனையில இருக்கீங்க. வருத்தப்பட்டுக்கிட்டே சாப்பிடாம வந்துட்டீங்களா என்னமோன்னு. சரி, இப்போ நான் சாப்பிடலைன்னா என்ன செய்வ? உடனே வீட்டுக்கு வண்டியை விட சொல்லிடுவேன். சரி, போய் வீட்டுல சாப்பாடு இருக்குல்ல, எடுத்து உங்களுக்கு கொடுப்பேன். அப்படியா? நான் சாப்பிட்டேன்டா. அப்புறம் எதுக்கு முகம் வாட்டமா இருக்கு? ஒன்றும் இல்லை, என் தம்பியை பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன். சின்ன முதலாளியை பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆயிப்போச்சு இப்ப? டேய். சரி, உங்க தம்பியை பத்தி இப்ப நீங்க கவலைப்படுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு? இப்போதைக்கு ஒன்றும் ஆகலை, ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. சரி விடு. ஆமா, நீ ஏன்டி சேலை கட்டிட்டு வரல? ஆத்தாடி, அது இப்பதான் கண்ணுக்கு தெரியுதாக்கும். அப்பவே பார்த்தேன், ஆனா யோசனையிலே இருந்துட்டதுனால அதை கேட்க விட்டுட்டேன். எங்கடி சேலை? பிளவுஸ் இன்னும் தச்சு வரல, ஒரு நாள்ல எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. யார் அவன்? அந்த டெய்லர் என்கிட்ட காட்டு. ஒன்னும் வேண்டாம் அண்ணே, அவர் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், நான் கட்டிட்டு வரேன். என்கிட்ட தான் இந்த சண்டை போடுறதெல்லாம், டெய்லர் கிட்ட சண்டை போட வேண்டியதானே? அதுக்குன்னு அவங்க வசதிக்கு தான் தப்பாங்க. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு நாள்ல கொண்டே கொடுத்தா உடனே கொடுப்பாங்களா? சரி, அதுவும் சரிதான். சரி, நீ எதுக்கு இப்போ மூஞ்சி எப்படி வச்சிருக்க? உங்க முகம் வாட்டமா இருக்கிறத பார்த்து எனக்கு கவலையா போயிருச்சு. சேச்சே, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு வாட்டமும் இல்லை. நீ நல்லா சிரிச்ச மாதிரியே இரு, அப்பதான் பார்க்க நல்லா இருக்கும். எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டே இருக்கிறது, அதுவும் என்ன பார்த்தா மட்டும். போதுமா? இது எவ்வளவு நல்லா இருக்கு. ஆமா, நல்லா தான் இருக்கும். சரி, இந்த கொஞ்ச தூரம் தான் சொல்லி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க. நான் இன்னும் உள்ள காட்டுக்குள்ள கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். சரி, அப்புறம் நீ பயந்துருவியேன்னு விட்டுட்டேன். அதான், எதுக்கு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? எங்க அண்ணன் தேட போறாங்க. ஆமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு உங்க அண்ணனை பத்தி தான் நினைப்பு. என்ன பத்தி நினைக்கிறியா கொஞ்சமாவது? உங்களை பத்தி தான் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கேன். ஆமா, நினைச்சேன், நல்லா நினைச்சேன். நிஜமா? நிஜமாவா? ஆமா, எப்போ உங்க நினைப்பாவே தான் இருக்கு. நீங்க கவலையா இருக்கிறத பார்த்தது எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? சரி, நான் கவலையா தான் இருக்கேன். என் கவலையை கொஞ்சம் போக்குறியா? கவலையா இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க பாருங்க. ரொம்ப கவலையா இருக்குடாமானு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சே, இந்த ஐடியா எனக்கு முதல்லயே வராம போயிடுச்சு. என் கவலையை கொஞ்சம், என் கஷ்டத்தை கொஞ்சம் போக்கி விட. என்ன செய்யணும்? நீங்க தான் பெரிய டாக்டர் ஆச்சே, என்னமாவது செய்யுங்க. தைலம் காய்ச்சி வச்சிருக்கேன், கொஞ்சம் போட்டு தேய்ச்சி விடட்டா? கை வலின்னா கையில தேப்ப, கால் வலின்னா காலில் தேப்ப, தலைவலின்னா தலையில தேப்ப. இப்போ எனக்கு மனசு வலிக்குது, அப்போ எங்க தேப்ப? மனசு எங்க இருக்கு? அது உன்கிட்ட இருக்கு. அப்படின்னா எனக்கு நானே தேய்ச்சிக்கிறேன்.
ஆ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. அப்போ எனக்கு வலிச்சா உனக்கு தேய்ச்சா சரியா போயிடும். அப்ப நான் தேய்ச்சி விடட்டா? ஆ, ஆசைதான், நாங்களே தேய்ச்சிக்குவோம். இல்லடா, என் மனசு தானே, என் வேலையை நானே பாத்துக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். எடு எடு, தைலத்தை எடு. சேட்டை, கொஞ்சம் வாழை சுருட்டிக்கிட்டு அமைதியா இருங்க என்ன. முடியாது. முடியணும், கல்யாணம் முடியிற வரைக்கும் கட்டுப்பாடா இருக்கணும், கண்ட்ரோலா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். இந்த கட்டுப்பாடு, கண்ட்ரோல், ஒழுக்கம் இதை பத்தியெல்லாம் என்கிட்ட பேசுறியா? எத்தனை வருஷமா தூரத்துல இருந்தே உன்னை பார்த்துக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ கண்ட்ரோலா இருந்திருக்கேன். ஆமா என்ன. ம், ஆமா. அப்போ அவ்வளோ கண்ட்ரோலா இருந்து தூரத்திலேயே இருந்து லவ் பண்ணதுக்கு எனக்கு ஒரு சின்ன கிஃப்டாவது கொடுக்க கூடாதா? அப்படியா, என்ன gift வேணும்? நீங்க பெரிய மனசு பண்ணி எது கொடுத்தாலும் நானும் பெரிய மனசோடய வாங்கிக்குவேன். அப்படியா, அப்படின்னா ஒரு பாக்கெட் டீ தூள் கொண்டு வந்து கொடுக்கவா? யாருக்கு? டீ எஸ்டேட் காரனுக்கே டீ தூளா? ஆமா, KST இங்க ரொம்ப ஃபேமஸ். அப்படியா? ஆமா, எங்க வீட்ல நிறைய இருக்கு, நான் ஒரு பாக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டா? இதைத்தான் திருநெல்வேலிக்கே அல்வா, திருப்பதிக்கே லட்டுன்னு சொல்லுவாங்க. ஊட்டிக்கே டீன்னு சொல்லலாம். சொல்லலாம் சொல்லலாம். சரி, நேரமாகுது, கிளம்புவோமா? என்னடா இது, எப்பவும் நான் தான் கிளம்பணும் பே, இன்னைக்கு சாரே சொல்றாரு. இல்லடா, கோயம்புத்தூர் வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. சரி, உன்னை பார்த்துட்டு போயிடலாமேன்னு தான் வந்தேன். அப்ப அதுக்கு தான் இன்னும் ரொம்ப தூரம் போகாம இங்கே நிப்பாட்டிட்டீங்க போல. சரி, கோயம்புத்தூர் வரைக்கும் என்ன வேலை? எப்பவும் போவீங்களே டீ போர்டு, அங்க போகணுமா? இல்ல, பாப்பாவுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் போகணும். பாப்பாவோட அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு. நான் பின்னாடியே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். அந்த பாப்பாவுக்கு எப்ப சரியா போகும்? சரியா போகணும்டா, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம், பாப்போம் ஏதாவது ரெஸ்பான்ஸ் வருதான்னு. என்ன ட்ரை பண்றீங்க புலி? என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? எடுத்திருக்கோம்டா, அது சக்சஸ் ஆகுற வரைக்கும் வெளியில யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு இருக்கோம். அப்படியா, எனக்கும் சொல்லக்கூடாதா? சொல்றேன்டா, உனக்கு சொல்லாமலா? சக்சஸ் ஆனவனே முதல்ல உங்ககிட்ட தான் சொல்லுவேன், சரியா? ம், எங்க அம்மாவுக்கு கூட இன்னும் தெரியாது. அப்படியா? சரி, அப்ப சீக்கிரட்டாவே வச்சிருங்க, பாப்பாவுக்கு எப்படியாவது சரியானா போதும். ம், சரிடா, கிளம்புவோமா? ம், போலாம். அது என்னமோ தெரியலமானு, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உன்னை பார்த்தாதான் எனர்ஜி கிடைக்குது. அதுக்காக தான் எவ்வளவு வேலை இருந்தாலும் அப்படியே போட்டுட்டு உன்னை பார்க்க வந்துடுறது. இப்போ ஊட்டியில இருக்கீங்க, நம்ம தினம் பாக்குறோம். சரி, பெங்களூர்ல இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? உன் போட்டோ வச்சிருக்கேன்னு சொன்னேன்லடி, அதைத்தான் பார்த்து அது கூட தான் பேசிக்கிட்டே இருப்பேன். அதையும் மீறி உன்னை நேரில் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா உடனே கிளம்பி வந்துடுவேன். வந்து நம்ம எஸ்டேட்ல ஒரு டவர் இருக்கு பார்த்தியா, அங்கே உட்காந்து பைனாகுலரில் உன்னை பார்ப்பேன். எப்படியும் நீ எஸ்டேட் பக்கம் தான் சுற்றிக்கிட்டே இருப்ப, அங்கே வச்சு உன்னை பார்த்துருவேன். ஆ, ஆமாம், உன்னை பார்த்ததும் நல்ல எனர்ஜி கிடைக்குமா, அப்படியே அந்த எனர்ஜியோடயே திரும்ப ஊருக்கு கிளம்பிடுவேன். அது எப்படியும் ஒரு 2-3 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். மறுபடியும் உன்னை தேடிச்சுன்னா அப்படியே கிளம்பி வந்துடுவேன். புலி, என்னடா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ் யூ மனு. லவ் யூ புலி. லவ் யூடா. சரி, போலாமா? ம்.